நானும் ரொம்ப நாளா இது இன்டர்நெட்ல பார்த்துட்டே இருந்தேன். வாங்கிலாம் வச்சுட்டேன். பட் ட்ரை பண்ண டைம் கிடைக்கல. ஃபைனலி இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். ஹானஸ்ட் ரிவ்யூ. ஹாய் எவ்ரிவன். என்னோட டின்னருக்கு இந்த ஃபில் நூடுல்ஸை சாப்பிட்டு என்னால் ஃபேட் லாஸ் பண்ண முடியும்னா நம்ப முடியுதா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு ஷிராதக்கி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நான் ஜெப்டோவில் வாங்கினேன். ஈவன் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அண்ட் இதில் மெயின் திங் என்னென்னா இது 100 கிராமுக்கு வந்து 6 கேலரிஸ் தான். 0 கார்ப், 0 ப்ரோட்டீன், நோ ஆடட் சுகர், 0 சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட் 0. பர்ஃபெக்ட்ல. இது வந்து கொரியன் ஸ்பெஷல் சொல்லுவாங்க. நூடுல்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா நம்ம ஃபேட் லாஸ் ஜோனில் இருக்கும்போது அதிகமாக நம்ம கிரேவ் பண்ணுறது ஒரு நூடுல்ஸ் தான். பிகாஸ் அந்த சால்ட் இன்டேக் நம்மளுக்கு ஒரு கிரேவிங்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த டைமில் இந்த நூடுல்ஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹானஸ்ட்டாக இது எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை. மொய்சோயை கட் பண்ணிக்கலாம். ஓ மை காட், பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சி, இதை ஃபஸ்ட் நம்ம கழுவணும். இதுக்குள்ளே ஆக்சுவலி தண்ணி போட்டிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த தண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஷிராதக்கி அதில் இருக்க அந்த எக்ஸஸான வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக சாட்டே பண்ண போகிறோம். ஓ, பார்க்க நல்லா இருக்குது. ஜெல்லி மாதிரி இருக்குது. பட் டெக்ஸ்சரு ஜெல்லி மாதிரி இல்லை. ஒரு 100 கிராம் ஆஃப் சிக்கன் எடுத்து பெப்பர் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் இந்த ஆயில் ஸ்ப்ரே வாங்காமல் இருந்தீங்கன்னா இப்போயே வாங்குங்க. உங்கள் டெய்லி யூசேஜ் ஆயில் அவ்வளோ கம்மியாகும். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அப்படியே போட்டுடலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகுமா? நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம அந்த மீன் டைமில் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேட் லாஸ் ஜோனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஸ்கேலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒர்த்து. ஒரு 75 கிராம் ஆஃப் லோ ஃபேட் பன்னீர் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கர்டு, கொஞ்சோண்டு தண்ணி, சால்ட், பெப்பர். இப்போது இதை ஒரு பிளெண்ட் பண்ணிடலாம். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ க்ரீமி. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துடலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இதை அப்படியே கொஞ்சம் குட்டி குட்டி ஆக்கிட்டேன். நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை ஒரு பக்கம் தள்ளிட்டு இந்த நூடுல்ஸை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் சைடில் அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா இருக்குப்பா பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது. நம்ம நல்லா சாட்டே பண்ணிட்டோம். எனக்கு சிக்கனே மிக்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம அந்த க்ரீமை போட்டுடலாம். மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப க்ரீமியாக இருக்குதா பார்க்கவே. ஓ மை காட். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கிட்ட ஒரிகனோ இல்லைனாலும் பரவாயில்ல, சால்ட் போட்டுக்கோங்க. அந்த டேஸ்ட் கரெக்டாக வந்துடும். 325 கேலரிக்குள்ளே 46 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்டு ஃபேட் லாஸ் பண்ணலாம்ல. நானும் ரொம்ப நாளாக இது இன்டர்நெட்டில் பார்த்துட்டே இருந்தேன். வாங்கிலாம் வச்சுட்டேன். பட் ட்ரை பண்ண டைம் கிடைக்கல. ஃபைனலி இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே. நல்லா இருக்கு. நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கு. அதுவும் க்ரீமி நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு திங், நார்மல் நூடுல்ஸ்லாம் சூவியாக இருக்காது. இது ஒரு மாதிரி சூவியாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குப்பா. ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி, ஓகே. இது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இது மாதிரி நிறைய ஹை ப்ரோட்டீன் ரெசிபிஸ் நான் போடுறேன். என் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும்னு சொன்னீங்க அண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே. இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கான்வர்சேஷன் பேசணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், நம்ம அதை ரிலேட்டடாகவும் நம்ம பேசலாம். பட் உங்களுக்கு இந்த பேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹை ப்ரோட்டீன் ரெசிபிஸாக நான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் ஆல் த டைம் சப்போர்ட் அண்ட் லவ். பாய்.